they dash win the match, will win the match or going to win the match. எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? நிறைய பேருக்கு இந்த will versus going to ல டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இனி உங்களுக்கு இந்த எப்பப்போ will யூஸ் பண்ணணும், எப்பப்போ going to யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் will. இப்போ ஒரு விஷயத்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். வில்லும் சரி, கோயிங் டுவும் சரி. ஸோ இந்த வில் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இதோட ஃபார்மேட் பார்த்துருவோம். வில் பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்புன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வில் கோ, வில் கம், அதாவது V1. ஓகே, பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. will dance, will go, will come, will do அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கோயிங் டு பக்கத்துலேயும் நம்ம போடக்கூடிய வார்த்தை, போடக்கூடிய verb என்னவா இருக்கணும் அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb-ஆ இருக்கணும். will visit, going to visit. ஓகே, I'm going to come, she is going to come, she is going to dance. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் டு பக்கத்துலேயும் V1 பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் போடணும். ரெண்டுமே ஃப்யூச்சரை பற்றி பேச போகிறதுனால அந்த ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய வார்த்தை தான் will ஆர் கோயிங் டு. அது பக்கத்தில் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் V1 நம்ம போடணும். ஓகே, இதுதான் ஃபார்மேட். இப்போது will எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, will you go home tomorrow? நீ நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு போவியா? நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்துச்சேன். ஓகே, ஐ கோ ஹோம் டுமாரோ. ஸோ அப்போது இம்மீடியட்டாக நான் பேசிட்டு இருக்கிற பொழுது அந்த சமயத்தில் எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு வில் யூஸ் பண்ணுவேன். இம்மீடியட்டாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அந்த பேசிகிட்டு இருக்கிற சமயத்துலேயே எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு வில் யூஸ் பண்ணுவேன். ரைட், ஐ வில் ஹேவ் சாலட்னா, ரைட். நெக்ஸ்ட் அண்ட் அதே மாதிரி கோயிங் டு அப்படின்றது நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க ஒரு விஷயத்தை பற்றி, நீங்கள் கேட்குறதற்கு முன்னாடியே, இப்போ நான் அதை பற்றி பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி நான் பிளான் மேக் பண்ணிட்டேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுட்டேன். அப்படின்ற பட்சத்தில் நான் கோயிங் டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நாளைக்கு உங்கள் ஆன்ட்டியை விசிட் பண்ண போகிறீங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரைடே உங்கள் ஆன்ட்டியை விசிட் பண்ண போகிறீங்களா? நான் பேசிக்கிற சமயத்தில் எடுக்கல அந்த டிசிஷன், முன்னக்கூட்டியே எடுத்துட்டேன். அதனால் ஐ எம் கோயிங் டு விசிட் மை ஆண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. யா, ஐ எம் கோயிங் டு விசிட் மை ஆண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ரைட், அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ தான் அந்த டெசிஷன் எடுத்திருக்கேன், அதனால் ஓகே நான் இப்போ சாலட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பட் இது நான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆன்ட்டி வீட்டுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரைடே போகிறீங்களா இல்லையான்னு கேட்குறீங்க என்ன. ஆனால் நான் உங்ககிட்ட நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அதற்கான டெசிஷன் எடுத்து வச்சுட்டேன். இப்போ கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன்ற பட்சத்தில் ஐ எம் கோயிங் டு யூஸ் பண்ணுவேன். ரைட், கிளியர்? ஸோ will அப்படின்றது பேசிட்டு இருக்கிற சமயத்தில் இம்மீடியட்டாக எடுக்கக்கூடிய டெசிஷன். கோயிங் டு அப்படின்றது முன்னக்கூட்டியே ப்ரீ பிளான்டாக நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்ச டெசிஷன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ப்ராமிசஸ், ஆஃபர்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். ஒன்றும் இல்லை, அதாவது ப்ராமிசஸ் அப்படின்னா என்னது? உங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்குறேன், வாக்கு கொடுக்குறேன், கரெக்டாக? அப்போ ஐ வில் ஹெல்ப் யூ, அந்த கேஸில் வில் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் அப்படின்னா வில் யூஸ் பண்ணுவோம். வில் பக்கத்தில் V1 ஹெல்ப். ரைட், ஓகே, உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி ப்ராமிஸ் ஆர் ஆஃபர் இது யூஸ் பண்ணிக்கலாம். த்ரெட், பயமுறுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் ஹெல்ப் யூ. வில்லோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? வில் பிளஸ் நாட், ஓன்ட். கரெக்டா? ஓன்ட் வரும். அப்போ ஐ won't help you if you didn't listen. நீ லிசன் பண்ணவில்லை என்றால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்போ பயமுறுத்துறது, த்ரெட்ஸுக்கு வில் யூஸ் பண்ணுவோம். ரைட், வில்லோட நெகட்டிவ் ஃபார்மில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் முன்னாடியே இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அப்போது இதுதான் ரிசல்ட்
இன்ஸ்டண்ட்டாக வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க. அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடிட்டு இருக்கிறப்போ உங்களோட ஃபேவரட் பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் யார் எடுத்துக்கலாம், இப்போது ஹார்திக் பாண்டியான்னு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியாட்ட கொடுக்குறாங்க. லாஸ்ட் ஓவர்ஸ் எல்லாம் வந்து ஹார்திக் பாண்டியா போடுறப்போ அண்டர் ப்ரெஷரில் கூட நல்லா போடுவார். அப்போ இந்த ஓவர்லேயும் அவர் வந்து கண்டிப்பாக நல்லா போடுவார், நம்ம வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பார்த்த விஷயங்கள் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஒரு விஷயத்த அப்படின்னா அங்கே நான் வில் யூஸ் பண்ணுவேன். ஐ திங்க் யுனைடெட் வில் வின் தி கேம். அப்போ ஒத்துமையாக இருந்தால் அந்த கேமை வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ரைட்? புரிஞ்சுதா? நான் என்ன நினைக்கிறேன்னா we will win the game. ஏன் அப்படி நான் நினைக்கிறேன்? ஏன்னா ஹார்திக் பாண்டியா தான் லாஸ்ட் ஓவர் பால் பண்ணுறாரு. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே இது கோயிங் டு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எவிடன்ஸை வச்சு. எவிடன்ஸ்னா என்னது? சாட்சி. ஏதோ ஒரு சாட்சி இருக்கு, அதை வச்சு பிலீவ் பண்றப்போ கோயிங் டு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லுக் அட் த பிளாக் clouds, it's going to rain. அப்போ எனக்கு தெரியும் இது யூனிவர்சல் ட்ரூத். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் பார்த்த விஷயத்தை வச்சு நான் பேசல. திஸ் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் ஒன். மேகம் அப்படியே கருகிட்டு வருதா, எப்படி சொல்ல, மேகம் வந்து இருட்டிட்டு வருது அப்படின்னா அங்க மழை பெய்ய போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா அதுதான் கொடுக்குறாங்க. லுக் அட் தோஸ் பிளாக் clouds, it's going to rain. அப்போ which is universally accepted, அதாவது எவிடன்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவைகளுக்கு going to யூஸ் பண்ணலாம். ரைட்? கோயிங் டு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அந்த மொமெண்ட்ல உடனடியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அடுத்தடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு கோயிங் டு நீங்க யூஸ் பண்ணலாம். லுக், the bomb is going to blast. பாரு, குண்டு போட்டாங்க, வெடிக்க போகுது. லுக், the bomb is going to blast. ரைட்? ஸோ இப்போ வில் எப்போ யூஸ் பண்ண போகிறோம், கோயிங் டு எப்போ யூஸ் பண்ண போகிறோம், ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோம். வில் எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது நான் ப்ரெசென்ட்ல ஒரு ஆக்ஷனை இப்போதான் அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வில்லும், முன்னக்கூட்டியே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு கோயிங் டுவும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வில் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறப்போ, ஆஃபர், நான் ஏதோ ஒரு விஷயம் யாருக்கும் ஆஃபர் பண்ணுறேன்றப்போ, இல்லை பயமுறுத்துறப்போலாம் வில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வில் யூஸ் பண்ணுவேன். கோயிங் டு எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு எவிடன்ஸ், சாட்சியை வச்சு ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியவங்களுக்கு கோயிங் டுவும், அண்ட் அதே மாதிரி அந்த மொமெண்ட்ல நடக்க போகுது அப்படின்னா கோயிங் டுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் so that you'll get a clear idea. Look, the storm dash hit at any time. பாரு, புயல் எப்போ வேணாலும் வரலாம், பயங்கரமா இருக்கு காத்து அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப இங்க என்ன வரும்? எஸ், at that moment, அந்த மொமெண்ட்ல நடக்க போறதுக்கு என்ன வரும்னு பார்த்திருக்கோம். Going to. Look, the storm is going to hit any time, right? And I dash be there for you. ஒரு விஷயம் நான் ஒருத்தவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ப்ராமிசஸ்க்கு என்ன வரும் நம்ம பார்த்திருக்கோம். எஸ், I will be there for you. I will be there for you. Okay? And அடுத்தது, I dash help you with the subjects if you need. ஆஃபர் பண்றேன். எஸ், நான் ஆஃபர் பண்றேன், உனக்கு வேணும்னா இதை எடுத்துக்கோ, ஒரு விஷயத்த ஆஃபர் பண்றேன் அப்படின்னா எஸ், ஐ வில் ஹெல்ப் யூ வித் த சப்ஜெக்ட்ஸ் இஃப் யூ நீட். உனக்கு வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா. அண்ட் அடுத்து இதுக்கான ஆன்சரை நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே நம்மளோட ஃப்ளூயன்ட் ஃபேபிள் மொபைல் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா PDF டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க.